தமிழக மின்சாரத்துறையில் ஒட்டுமொத்தமாக 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 2001ஆம் ஆண்டு முதலான தமிழக மின்சாரத்துறையின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டு அதன் விவரங்களை எடுத்துரைத்தார். அப்போது தமிழக மின்சாரத்துறையில் ஒட்டுமொத்தமாக 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், திமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் இல்லை என்ற போதிலும் செலவுகள் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த 25 ஆண்டுகளில் மின்சாரத்துறையின் வருவாய் 4,97,996 கோடி ரூபாய் என்றும், செலவு 5,32,443 கோடி ரூபாய் என்றும், பற்றாக்குறை சுமார் 35,000 கோடி ரூபாய் என்றும் அவர் கூறினார். மின்சாரத்துறையில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், மொத்தம் தேவைப்படும் 1.40 லட்சம் பணியாளர்களில் 74,714 பேர் மட்டுமே தற்போது பணியில் உள்ளதாக, சுமார் 66,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும் கூறினார். வருவாய் இருந்தும் 30 ஆண்டுகள் மின்சாரத்துறை பின்னோக்கி சென்று உள்ளதாக கூறிய அவர், ஆள் பற்றாக்குறையால் மின்சாரத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், இவ்வாண்டு இறுதிக்குள் 15,000 பேரை பணியில் அமர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தில் 1910 துணை மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றும், திமுக ஆட்சியில் 122 துணை மின் நிலையங்கள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 4,47,693 மின்மாற்றிகள் செயல்பாட்டில் உள்ளன என்றும் கூறினார். அதிகப்படியான செலவினங்கள் செய்யப்பட்டு மின்சாரத்துறையில் கடன் சுமை ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். தாவேக அரசு பொறுப்பேற்காமல் இருந்திருந்தால் மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்த்திருப்பார்கள் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மின்மாற்றிகள் முறைகேடு விவகாரத்தில் யாரு தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளிருப்பார்கள். இது இந்த துறை எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில போச்சுன்னா வேற மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்லை 51% நம்ம யாராவது ஒரு பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு வேற யாராவது அம்பானி அதானி கையில கொடுத்துட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்ன்ல நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள்ல கண்டக்டர்லயும் 9 டெண்டர்ல சுமார் 1,028 கோடி அளவுக்கு 9 டெண்டர்ல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டரு அதே பேட்டர்ன்ல அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை